வணக்கங்க 3/6/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க. ஒரு குட்டை மாடுங்க, 9 மாதம் சினைங்க. இன்னும் கன்று போடுறதுக்கு 20 நாள் டு 25 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 கண்ணுக்கு போக ஒரு 3 லிட்டர் கறவை கறக்குங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், கன்று போடுறதுக்கு 20 டு 25 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், கால் அணைக்காமல் தெளிவாக கறந்துக்கலாமுங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. அவங்க மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது நேரம் 2+2 கறப்புன்னு சொன்னாங்க. நம்ம 1.5 3 லிட்டர் கறக்குன்னு சொல்கிறோம். நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல குணவனம், உடசலான மாடு, நல்ல தோல் இலக்கத்தோடு இருக்குதுங்க. பால் தேவைக்காக குட்டை மாடுகள் தேடிட்டு இருக்கிறவங்க நல்ல குணவனமான மாடாக நம்மகிட்டே வந்து கன்று போட்டு நம்ம பக்குவத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 20 நாள் தான் டைமுங்க. அதிகபட்சம் ஒரு 25 நாளில் கன்று போடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. குட்டை மாடு வேணும், நல்ல குவாலிட்டியான மாடாக செனமாடு ஒழுக்கத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க, பல்லு சேர்ந்துருச்சு. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. கன்று போட்டால் ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். விலை 28,000 ரூபாய்ங்க. நாள்தோறும் நம்ம வந்து வீடியோ பதிவுகளை யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையுமே நம்ம பதிவுகள் போடுறோங்க. இந்த வீடியோவை நீங்கள் எந்த சோர்ஸில் பார்த்தாலும் மறக்காமல் நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் பார்க்குற நண்பர்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நாள்தோறும் ஒரு 6லேருந்து 8 விற்பனை பதிவுகள் வருஷம் 365 நாளும் நம்ம தொடர்ந்து பதிவு போட்டுக்கிட்டு வர்றோங்க. பதிவுகளில் வந்து ஒவ்வொரு பதிவுக்குமே தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம், முழு தொகை வாங்குறதில்ல. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மீதி தொகையும் வண்டி வாடகையும் நம்ம வாங்கிக்கிறோம். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைவருக்குமே ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணுமோ எல்லாமே தெளிவு பண்ணி தான் கொடுக்குறோங்க. வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க. வீட்டில் அடிப்படையாக மாற்ற வேண்டிய முகரை, கொம்பு கயிறு மாற்றிடுறோம். மூக்கணாங்கயிறு ஒரு 6 மாதத்திற்காவது அறுந்து போகாமல் இருக்கும் அப்படிங்கிற சூழல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை மாற்ற மாட்டோம். ஏன்னா மூக்கு வந்து புது மூக்கு மாற்றும் போது, கயிறு மாற்றும் போது மூக்கு நாணல் பட்டுக்கிட்டு புது இடம் போனால் ஒரு 2 நாள் 4 நாளுக்கு தீவனம் திங்காமல் போயிடுதுங்க. அதன் அடிப்படையில் மட்டும்தான் மூக்கணங்கயிற்றை தவிர்த்து மற்ற கயிறுகள் எல்லாமே புதுசு போட்டு பாதுகாப்பாக அனுப்பி கொடுக்குறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் காரி கிடாரி கண்ணுங்க. வயசு 14 மாதங்கள், சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் தெளிவாக இருக்குது. வால் பாருங்கள், நல்ல சன்ன வால், சாட்ட வாராட்ட ஒரு கிடாரி கண்ணுங்க. காங்கேயத்தில் மயிலை செவலை கூட எண்ணிக்கையில் 1-2 கிடைக்குதுங்க. ஆனால் காரி சுத்தமாக கிடைக்கிறதே இல்லைங்க. ஏன்னா நல்ல மாடுகள், காரி மாடே வருஷத்துக்கு ஒரு 10 மாடு விற்பனை கொண்டு வர அளவுக்கு கூட மாடுகள் இல்லைங்க. அந்தளவுக்கு மாடுகள் எல்லாமே அழிஞ்சும் போயிடுச்சுங்க. இனிமேல் இருக்கிறதுல நல்ல கன்றுகளாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு காரி கன்று சரியான விலையில் கரெக்டாக நல்ல முக அமைப்பில் நல்ல கூறுவாரில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்துகிட்டே வருதுங்க. மேய்ச்சலும் அங்கங்கே வந்துகிட்டே இருக்குதுங்க. நம்ம கொஞ்சம் இடம் இருந்து நம்மளால் மேய்ச்சலுக்கு விடலாம், இல்லை வந்து ஒரு நாட்டு மாடு வளர்க்கலாம் அப்படின்னா அதிக தொகை இல்லாமல் ஒரு மாடு வளர்க்கணும் காங்கேயத்தை விரும்புகிறவங்களுக்கு அருமையான கன்று, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 8 பால் தெளிவாக இருக்குது. வயது 14 மாதங்கள். விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. இந்த மாதிரியான கன்றுகள் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 35,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக விற்றுட்டு இருந்ததுங்க. இன்றைய சூழலில் இயல்பான விலையில் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் 14 மாதமான கன்று 21,000 ரூபாய் விலையில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க காரிக்கண்ணை விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோங்க. அடுத்தது ஒரு பொங்கனூர் செனையூசியின் மூலமாக பிறந்த ஒரு குட்டை மாடுங்க. 0 சைஸ் தானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செனை அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம். ஆனால் மீண்டும் செனை பார்க்கும்போது செனை இல்லைங்க. ஹீட்டுக்கு வந்தால் இனிமேல் தான் நம்ம வந்து செனை ஊசியோ காலையோ நம்ம சேர்த்திக்கணும். சுழி சுத்தம், ஈத்து போட்ட மாடு, கறவைக்கு நிற்கும், நல்ல குணவனம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 அடிக்குள்ளே தான் இருக்குங்க. 0 சைஸில் ஒரு பொங்கனூர் ஊசியின் மூலமாக பிறந்த ஒரு குட்டை மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம். ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஈரப்பதமிக்க தீவனம் 6 பொருட்கள் கலந்தது 45 கிலோ 550.
ட்ரை தீவனம் 45 கிலோ 18 பொருட்கள் கலந்தது 1100ங்க. இதே விலைக்கு நம்ம வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோங்க. மாதத்துக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா உங்களுக்கு குறையும். ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபாய் மிச்சம் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு 12000 ரூபாய் மிச்சம் பண்ண முடியும். அதாவது 2.5 மாத தவிட்டு செலவே மிச்சம் பண்ணிக்கலாமுங்க. 2 மூட்டை வேணாலும் 1 மூட்டை வேணாலும் 4 மூட்டை வேணாலும் 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க. மாதத்துக்கு 3 முறை நம்மளுடைய வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் வருதுங்க, திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்குமே வந்துட்டுருக்குதுங்க. இதை தவிர்த்து பொள்ளாச்சி, உடுமல்பேட்டு வரைக்கும் நம்ம வாகனங்கள் டெலிவரிக்காகவும் போயிட்டுருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் பழனி வருதுங்க. இதில் எந்த பகுதியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. ஃப்ரீ டெலிவரி உண்டு. மாதத்துக்கு 3 முறை நம்ம வாகனங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்குது. தீவனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு முறை சாம்பிள் எடுத்து பாருங்கள். ஈரப்பதமிக்க தீவனத்தில் ஒன்றும் ட்ரை தீவனத்தில் ஒன்றும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க. 2 கன்றுகளுக்கும் காளை கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா 2 மாதங்கள் ஆகுதுங்க. கிடாரி கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா 40 நாட்கள் ஆகுதுங்க. கிடாரி கணக்கான வயது 40 நாட்கள் ஆகுதுங்க. ரெண்டுமே நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பில் கூறுவாரான கன்றுகள்ங்க. ஜோடியாக ஒரு காளையும் ஒரு கிடாரி கண்ணும் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. ஒரு ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. எப்போ வேணாலும் நேரில் வரலாம். வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க கிர் கிராஸ் மாடுங்க. அதாவது காங்கேயமும் கிர்ரும் கிராஸுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிர் கண்ணு கிடாரி கண்ணுங்க. கிர் ஊசி போட்டு கிர் கண்ணு கிடாரி கண்ணு நல்ல குவாலிட்டியான கண்ணாக பிறந்திருக்குதுங்க. மாடு நல்ல குணமான மாடு. கறவைக்கு கால் அணைச்சி தான் கறந்துருக்காங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டு விட்டோம்னா கண்ணு ஒவ்வொரு உடி பால் தெளிவாக ஊட்டுங்க. கறவைக்கு ஒழுக்கம். கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணு. ஈத்து 3ஆம் ஈத்து கண்ணு கிடாரி கண்ணு. கண்ணு வந்து நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க. கண்ணு போட்டு 15 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். பாலோட அளவீடு இதற்கு முன்னாடி நேரம் 2 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டதுனால தான் கண்ணு நல்ல கொழுகொலுன்னு இருக்குதுங்க. பால் ஊற்றும்போது கண்ணுக்குட்டியே குறைஞ்சபட்சம் 5000, அதிகபட்சம் ஒரு 25,000 வரைக்கும் கூட விற்கலாமுங்க. ஏன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியாக காதுகள் நல்ல பெருங்காதாக தெளிவான ஒரு கிடாரி கண்ணு போட்டிருக்குதுங்க. பால் தேவைக்காக ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிடாரி கண்ணு மாடாக கால் அணைச்சி கறந்தாலும் வேலைக்கு ஒரு 2 லிட்டர் பால் இருந்தால் போதும், கண் நல்ல கண்ணாக வளர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. பால் ஊற்றும்போது கண்ணுக்குட்டி 5,000 to 20,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக விற்குங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டியான கன்று. மாடு சந்தையில் கொண்டு போய் விற்றாலும் 25,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாது. பாலும் 2 லிட்டர் கறந்துக்கிறோம். கண் அருமையான கன்று கிடாரி கன்று. நேரம் 2 லிட்டர் பால். கண்ணு கிடாரி கன்று 2 சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விலை 42,000 ரூபாய்ங்க. எப்போவுமே புது இடம் புது சூழல் மாடுகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் குறுகலாக கட்டிக்கறங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் வேற ஒரு இடத்துல இருந்தது, வேற ஒருத்தர் கறந்துட்டு இருந்திருப்பாங்க. புது இடம் மாறுது, கறக்கக்கூடிய ஆட்கள் மாறுறாங்க, கறக்கக்கூடிய நேரம் மாறுது, எல்லாமே மாறுபாடாக இருக்கிறனால
ஒரு 2 நாளைக்கு குறுகலாக கட்டி கறந்தோம்னா அதுக்கப்புறம் இயல்பாக கறந்துக்கலாமுங்க. இது எப்போவுமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்ங்க. இது ஒரு 2 நாள் பழகிருச்சுன்னா மாடு அதற்கு ஏற்ற மாதிரி புது ஆளுங்க புது சூழல்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆள் வாசம் பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எப்பவும் போல நின்றுக்குங்க. நல்ல மாடு நல்ல குணத்தில் நேரம் 2 லிட்டர் கறவையில் கிடாரிக்கனோட வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க. அதுவும் இன்று காலை ஈனிய ஒரு வட இந்திய கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு சாகிவாலோ இல்லை ரெட் சிந்தி ஊசியோ போட்டிருக்காங்க. மொத்தத்தில் நாட்டு கண்ணு கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. இன்று காலை தான் கன்று ஈனுச்சுங்க, நஞ்சு போட்டுருச்சு. கால் அணைக்காமல் தெளிவாக பால் கறக்குதுங்க. நம்ம ரெட் சிந்தி மாடு வேணும், கால் அணைக்காத மாடாக வேணும், கிடாரி கண்ணோட வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். கன்று ஊட்டினது போகத்தான் நம்ம பால் கறக்கிறோங்க. சீம்பாலே கன்று ஊட்டினதுக்கு அப்புறம் தான் பாலை கறக்கிறோம். அதனால தான் கன்று பார்த்திங்கன்னா இளம் கன்றுகளுக்கு எதுவுமே இந்த கயிறு போட்டு பழக்கம் இருக்காதுங்க. முதல் நாள் அந்த கயிறு போட்டோம்னா ஒன்று இழுத்துக்கிட்டு கீழே விழுந்துடும், இல்லைன்னா ஒரு மாதிரி படுத்துருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குங்க. கண் அருமையான கன்று, சுழி சுத்தமான கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 4-3 ஒரு 7 வரைக்கும் கறவை வருங்க. பூங்காம்புங்க, உட்காந்தா கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம், அந்த மாதிரியான மடியாம் சுத்தத்தில் இருக்குதுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. ரெட் சிந்தி மாடு வேணும், கிடாரி கண்ணோட வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விலை 47,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் பார்க்குற நண்பர்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. மாடு கண்ணு போட்டு 5 நாள் ஆகுதுங்க. காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஈத்து 2ஆம் ஈத்து. காங்கேயமும் ரெட் சிந்தியும் கிராஸு. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆன காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு 4-3-7 லிட்டருக்கு குறைவில்லாமல் இருக்குங்க. மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. நீல உயரத்தில் நல்ல பெரும் மாடு. பால் தேவைக்காக வாங்குறவங்க ஒரு 7 லிட்டர் கறவையில் கால் அணைக்காமல் சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக ஒரு 7 லிட்டர் கறவை கால் அணைக்காத மாடு இளம் பொருளான மாடு அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். பால் ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க. செக் பண்ணி பார்த்தோம். நல்ல கெட்டியாக இருக்குது. ஏதாவது பால் வந்து நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்க, பால் தேவைக்கு வந்து மாடு வாங்குறீங்க, நல்ல கறவைத்திறனாகவும் இருக்கணும், கால் அணைக்காத மாடாகவும் இருக்கணும், இளம் பொருளான மாடாகவும் இருக்கணும், பாலும் நல்லா டைட்டாக இருக்கணும்னா தாராளமாக வாங்கலாம். விலை 53,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் கறக்கிற மாதிரி வீடியோ இருக்கும். இது நேற்று எடுத்ததுங்க. நேற்று மாலை எடுத்த வீடியோ. இன்று காலை சரியாக ஒரு 4,4 லிட்டர் பால் இருந்ததுங்க. அதனால் கறவைக்கு ரொம்ப அருமையான மாடு, குணத்துலேயும் தங்கமான மாடு. விலை 53,000 ரூபாய்ங்க.